சரி, இப்போது இந்த 4.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கட்டும், இல்லை கோயம்புத்தூரில் அந்த குரூப் ரேப்பாக இருக்கட்டும், பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆஸ் அ உமனாக இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அது ரியாலிட்டி உண்மை தானே அது. அது வந்து அக்செப்டட் தான். ஏன்னா வந்து அம்மா இருக்கிற வரைக்குமாச்சு ஏதோ கொஞ்சம் சேஃப்டி நாங்கள் ஃபீல் பண்ணோம். இந்த டிஎம்கே வந்ததுலேருந்து அது ஃபீல் பண்ணுறதே இல்லை நாங்கள். அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து விஜய் அண்ணா வரும்போது இன்னும் அம்மாவோட பெட்டராக பண்ணுவாருன்னு நம்புகிறோம் நாங்கள். அதனால தான் விஜய் அண்ணாவை சூஸ் பண்ணுறோம். அம்மாவுக்கு அடுத்ததாகவே வச்சுருக்கோம் நாங்கள் அவங்கள. அதுக்காக அம்மாவுக்கு அப்புறம் விஜய் அண்ணா. ஆமாம். ஓகே, சரி, இப்போது ஏடிஎம்கே ப்ளஸ் டிவிகே கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதில் ஸ்ட்ராங்காக இருக்காரு அண்ணா. ஏன்னா அண்ணா வந்து தனியாக தான் கட்சி நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு. மேபி வந்து அவங்க வந்து அண்ணா கூட இருந்து எல்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் மேபி சேர்த்துப்பாரு. அவரு போய் ஜாயின் பண்ணுறதா ஐடியா இருக்காது. விஜய் அண்ணா தான் முதல்வர். ஆமாம், கண்டிப்பாக. சரி, இப்போ விஜய் அண்ணாக்காக ஓட் கேட்கணும் அப்படின்னா கேட்பீங்களா எல்லார்ட்டையும்? கண்டிப்பாக கேட்போம். கேளுங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து விஜய் அண்ணாக்கு தான் ஓட் போடணும். சின்னவங்கலேருந்து மேபி வந்து 18 இயர்ஸ் கீழே இருக்கவங்க கூட ஓட்டு போட ரெடியாக இருப்பாங்க விஜய் அண்ணாக்காக. கண்டிப்பாக.